அடடடா! நம்ம கனிமொழிக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு மொத்த நெட்டிசன்ஸும் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கோம். எஸ் அப்சல்யூட்லி. இப்ப தனுஷ் அண்ட் நம்ம அவங்களுடைய வைஃப் ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வைஃபா இல்ல எக்ஸ் வைஃபா அப்படின்ற தீர்ப்பு வந்து சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் தெரியும். அண்ட் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்களும் ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. அங்க வந்து அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. கேட்டோன்னே ஷாக் ஆயிட்டோம். சரி டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிற கல்கி நியூஸ் என்ன தீபிகா, ஆக்சுவலி அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு யார் எங்க கூப்பிட்டாலும் போவே மாட்டேங்க, ஆனா கனி கூப்பிட்டா கன்ஃபார்மா போவேன், எந்த இடமா இருந்தாலும் நான் போவேன் அப்படின்றாங்க. வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் அகைன் அவங்க சொல்ற ஒரு விஷயம், நான் செம்மையான ஒரு டீப்பான ஒரு சோகத்திலையோ இல்ல ஏதாவது ஒரு ஃபீல்ல இருந்தா நான் பண்ற கால் முதல்ல யாருக்கா இருக்கும்னா அது கனிக்காக தான் இருக்கும். ஸோ கனி வந்துட்டு என்னுடைய ஒரு சோல்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. இது 20 வருஷமா இருக்கு. நான் எங்கேயுமே வந்துட்டு சொல்லல, இதை பத்தி பேசல, அதுக்கான அவசியமும் இல்லை. இப்ப நான் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களை பத்தி சொல்றேன். அவங்களுக்கு பெருசா வந்துட்டு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னாலும், நான் ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அவங்களுடைய வழிகாட்டி தான் எனக்கு வழிகாட்டுவாங்க. நான் எங்க போனாலும் அவங்களுடைய பர்சன் யாராவது அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப உறுதியா அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கனி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயுமே கிடைக்காது, கனிமொழி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தனுஷை கட் பண்றதுல. சோ ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேருமே பிரிஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கனிமொழி அண்ட் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.